அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வளித்து உலகெல்லாம் காப்பதற்காய் மறையளித்த இணையில்லா வல்லவனாம் இறைவனுக்கே புகழனைத்தும். உரு தந்து உயிர் தந்து உணவு தந்து அறிவு தந்து ஆற்றல் தந்து அளப்பரிய வாழ்வு தந்து எம்மையெல்லாம் வழிநடத்தும் ஏக அல்லாஹ்வின் அருளாலும் அவனுடைய அன்பாலும் இந்த இடத்திலே நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி இருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் இந்த இடத்திலே சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தமையிட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். நம் அனைவர் வாழ்விலும் சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் நிலை கொள்ளட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் ஹாஃபில் ஷாக்கிர் சித்திக் அல் பஹஜி அவர்கள் சொன்னது போல இந்த இடத்திலே ஆரம்பமாக முதலாக இவ்வாறானதொரு நிகழ்வு நடந்த போது கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதன் பின்பு மீண்டும் ஒரு முறை இன்றைய தினம் உங்கள் அனைவரையும் இந்த இடத்திலே சந்திப்பதையிட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கும் அதற்கு அடுத்தபடியாக என்னை அழைத்து இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள செய்த நண்பர் கெஃபே அமைப்பினுடைய பணிப்பாளர் சிறந்த கலைஞர் மனாஸ் மக்கீன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை ஆரம்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். கம்பஹா மாவட்டம் அத்தனகல்ல தேர்தல் தொகுதியில் தியாரிய என்ற இடத்திலே அமைய பெற்றிருக்கின்ற இந்த பள்ளிவாசல் இப்போது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் பேருதவியால் அவனுடைய அருளால் 3 மாடி கட்டிடமாக உயர்ந்து நிற்கிறது. அதிலே மதரசாவும் இயங்கி வருகிறது. அது தவிர பல்வேறுபட்ட சமூக பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நான் நினைக்கின்றேன் இந்த பரிசளிப்பு நிகழ்வு 3வது முறையாக நடைபெற வேண்டும் என்று நினைக்கின்றேன். கால சூழல், நாட்டினுடைய பொருளாதார நிலைமைகள் என்று பல்வேறுபட்ட சிக்கல்களை கடந்து இன்றைய தினம் வருடார்ந்த பரிசளிப்பு விழாவும் கலை நிகழ்ச்சிகளும் இன்றைய தினம் இந்த இடத்திலே அரங்கேற இருக்கின்றன. இந்த நிகழ்விலே பல மாணவ மாணவிகளுடைய கலை நிகழ்ச்சிகள் அம்சங்கள் அரங்கேறும். அதே போல இன்றைய நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக வருகை தர இருக்கின்றார்கள் சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் கௌரவ பிரதி அமைச்சர் அஷேக் முனீர் முலாஃபர் அவர்கள். அதே போல சிறப்பு பேச்சாளராக அஷேக் அல் ஹாஃபில் இல்ஹாம் கபூர் ரஷாதி அவர்கள். இவர்கள் இல்ஹாமியா அரபிக் கல்லூரியுடைய பணிப்பாளர். அதே போல பேஸ் இமாம் மஜ்மாவுல் ஹைராத் ஜும்மா மஸ்ஜித் நிமால் ரோட் பம்பலப்பிட்டிய கொழும்பிலே அமைய பெற்றிருக்கிற அந்த பள்ளிவாசலுடைய சீஃப் இமாமாகவும் இருக்கின்றார்கள். திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய பிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி திஹாரிய கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 033 22972335. சிறப்பு அதிதியாக வருகை தந்து கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் அஷேக் சைஃபுல்லா இஹ்சானி அவர்கள். இவர்கள் இமானியா அரபு கல்லூரியுடைய அதிபர். அதே போல திஹாரிய ஜம்மியத்துல் உலமாவினுடைய தலைவர் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம். அதே போல ஏராளமான நலன் விரும்பிகள், கல்விமான்கள், உலமாக்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் என்று பல்வேறுபட்டவர்களுடைய பல்வேறுபட்டவர்கள் சங்கமிக்கும் இந்த இடத்திலே நல்ல நிகழ்வுகள் இடம்பெற காத்திருக்கின்றன. இந்த வேளையிலே ஆரம்பமாக இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாக சபையில் இருக்கின்ற முக்கியமானவர்களை அறிமுகப்படுத்துவது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஹிரா பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளாக அதிலே முக்கியமாக தலைவராக அல்ஹாஜ் ஜவுசி அவர்கள், உபதலைவராக அல் ஹாஃபில் காமில் அவர்கள், செயலாளராக ஜனாப் எம் இம்சாஃப் அவர்கள், அதே போல பொருளாளராக ஜனாப் எம் அசீம் அவர்கள், உப பொருளாளராக எம் மாஜித் அவர்களும், ஏனைய நிர்வாக
உறுப்பினர்களாக ஜனாப் சுராஜ் ஜக்கரியா, அதே போல அல்ஹாஜ் சைஃபுல்லா, அல்ஹாஜ் இல்முடீன், ஜனாப் எம் ஷஃப்வான், எம் உஸ்மான், அதே போல ஜனாப் எம் ரினாஸ் ஆகியோர் நிர்வாக சபையிலே அங்கம் வகிக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், பள்ளிவாசலில் இதற்கு முன்னர் இருந்த நிர்வாக சபையினரை, இருந்தாலும் இந்த வேளையிலே அவர்களை ஞாபகம் ஊட்டுவது சிறப்பாக இருக்கும். இந்த பள்ளிவாசலுடைய முன்னை நாள் தலைவர்களாக அல்ஹாஜ் நலீம், அல்ஹாஜ் அப்துல் காதர், அல்ஹாஜ் ஜரூக், அல்ஹாஜ் பஹரூப் மௌலவி அவர்கள், அதே போல அல்ஹாஜ் நிதாவுஸ், அல்ஹாஜ் அக்ரம் ஆகியோர்கள் கடமையாற்றி இருக்கின்றார்கள். அத்தனை பேருடைய முயற்சியும் அவர்களுடைய உழைப்பும் இன்று இந்த பள்ளிவாசல் 3 மாடி கட்டிடமாகவும் மதரசா மிகவும் சிறப்பான முறையில் இயங்குவதற்கு வழிவகுத்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவருடைய உழைப்பும் இங்கே இருக்கிறது. அவர்கள் அத்தனை பேரும் பாராட்டப்பட வேண்டியவர்கள், கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள். எனவே நாம் எப்போதும் அவர்கள் எங்களுடைய நினைவிலே வைத்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ்.